வணக்கம் நேயர்களே, இது 8 திக்கும் இன்று வழங்குவதற்காக தாரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். தமிழ்நாட்டின் புதிய அமைச்சராக பதவியேற்றார் டிஆர்பி ராஜா. முதலமைச்சர் முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. டிஆர்பி ராஜா எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா நியமனம். நிதித்துறைக்கு தங்கம் தென்னரசு, பால்வளத்துறை அமைச்சராக மனோ தங்கராஜ் மாற்றம். நிதித்துறை அமைச்சராகவிருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு மாற்றம். தனது வாழ்வு நிறைவான பகுதிகளாக கடந்த 2 ஆண்டுகள் திகழ்ந்ததாக ட்விட்டரில் பதிவு. நிர்வாக காரணங்களுக்காகவே அமைச்சர்களின் இலாகா மாற்றம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம். ஊழல் நடந்திருப்பதால் தான் அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக இபிஎஸ் கருத்து. ஒரே ஒரு ஆடியோவால் அரசு ஆடி போய்விட்டதாக விமர்சனம். ஒரே ஒரு ஆடியோ, அந்த ஒரு ஆடியோவிலேயே அரசாங்கம் ஆடி போயிட்டு. பாஜகவிற்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி. உத்தவ் தாக்கரே சரத்பவாரை சந்தித்தார் நிதிஷ்குமார். அரசு அதிகாரிகள் நியமனத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம். உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு. மகாராஷ்டிராவில் அரசியல் கட்சிகளின் விவகாரத்தில் ஆளுநர் தலையிட்டதற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். ஜனநாயகத்தை கொன்று ஷிண்டே வெற்றி பெற்றிருக்கிறார் என உத்தவ் தாக்கரே விமர்சனம். திருமண விழாவின் போது நடனமாடிய தனியார் நிறுவன மேலாளர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழப்பு. சத்தீஸ்கரின் பலோட் மாவட்டத்தில் சோக சம்பவம். வங்கக்கடலில் உருவான மோகா சனிக்கிழமை அதிதீவிர புயலாக மாறும். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை கைது செய்தது சட்டவிரோதம் என உச்சநீதிமன்றம் கருத்து. உடனடியாக விடுவிக்கவும் அதிரடி உத்தரவு. தமிழ்நாட்டின் புதிய தொழில்துறை அமைச்சராக டிஆர்பி ராஜா பதவியேற்றுக் கொண்டார். டிஆர்பி ராஜாவிற்கு முன்பே இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டியது என அவரது மனைவி ஷர்மிளா கூறியுள்ளார். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் உள்ள தர்பார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் டிஆர்பி ராஜாவுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். டிஆர்பி ராஜா எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின் பால் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். விழாவைத் தொடர்ந்து ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தமிழ்நாடு அமைச்சர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.
அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் டிஆர்பி ராஜாவின் தந்தையுமான டிஆர் பாலு, முதலமைச்சரின் அறிவுரைப்படி தனது மகன் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாட்டை மேம்படுத்துவார் என்று கூறினார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் அண்ணாவின் கொள்கையை பின்பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆட்சி செய்து வருவதாக கூறினார். திமுகவோட உங்க அசோசியேஷன் இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷனா இந்த லெகசி தொடருது அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அண்ணாஸ் லெகசி, டாக்டர் கலைஞர் legacy has to continue during the Talabadi's government also. Parent or appawa? No, as a party worker only I can react. As a party worker, my son has to trial the track. புதிய அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட டிஆர்பி ராஜா முழு சிரத்தையுடன் பணிபுரியக்கூடியவர் என்று மாநில வளர்ச்சிக் கொள்கை குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் பாராட்டு தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகள் என்னோட வேலை செய்திருக்கிறாரு. ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது நான் பல இடங்களில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். அப்படின்னா எந்த கூட்டமும் சும்மா சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார். எந்த கூட்டமும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு பிஸ்னஸ் எப்படி நடத்துவான், அவ்வளோ ஒரு சிரத்தையோட ஒரு பொது பணி அப்படிங்கிறதுல ஏன்னா வந்தோம் போனோம் டீ குடிச்சிட்டு போனோம் அதனால இல்லாமல் ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வச்சிருக்கிறது இவ்வளோ வச்சுருப்பாரு. சாதாரணமாக அவ்வளோ பேட்ஸ் வச்சுருப்பாரு. ஏற்கனவே நடந்த மீட்டிங்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாரு. அதே மாதிரி ஆஃபீஸஸ்லாம் வரும்பொழுது போன மீட்டிங்கில் அதை சொன்னீங்களா, இந்த மீட்டிங் என்ன ஆச்சு, இதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கீங்கிறத சொல்லுங்கம்பாரு. அந்த மாதிரி ஃபர்தர் அதை போய் மறுபடியும் செக்ரட்டரியேட் போய் அதை ஃபாலோ பண்ணுவார். அந்த மாதிரி அதை ரொம்ப சீரியஸாக பண்ணக்கூடிய ஒரு பர்சன். டிஆர்பி ராஜாவுக்கு முன்பே இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்க வேண்டியது என அவரது மனைவி ஷர்மிளா கூறினார். கிடைக்க வேண்டியது இப்ப கிடைச்சிருக்கு. இது தலைவரால கிடைச்ச ஒரு வெற்றி தானே. ரொம்ப நன்றி. மன்னார்குடிக்கான வெற்றி, டெல்டா 5 மாவட்டத்துக்கான வெற்றி இது. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. நன்றி நன்றி நன்றி. டெல்டா பகுதிக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜாவுக்கு பதவி அளிக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். அந்த டெல்டா பகுதிக்கு ஒரு அமைச்சர் இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது நீண்ட நாட்களாக. அந்த மாவட்டத்திலே தஞ்சாவூருக்கு இப்போ மந்திரி இல்லை, நாகப்பட்டினத்துக்கு மந்திரி இல்லை, திருவாரூருக்கு மந்திரி இல்லை என்ற ஒரு குறைபாடு இருக்கிறது. ஆகவே அந்த பகுதியை சார்ந்த ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்பது ஒரு நெசசரியாக இருக்கு. ஏற்கனவே முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்காரு, நானே டெல்டா காரன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதலமைச்சரே டெல்டால இருந்து தானே இருக்காரு. அதனால அந்த ஆர்குமெண்ட் சொன்னாலும் கூட அது சொல்லலாங்க. அப்படி இருந்த அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் அங்கே எடுபடலை. தொடர்ந்து தலைமைச் செயலகத்தில் தனது அறையில் டிஆர்பி ராஜா தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். டிஆர்பி ராஜாவிற்கு முன்னாள் அமைச்சர் நாசரின் அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிதாக பொறுப்பேற்ற டிஆர்பி ராஜா உள்ளிட்ட அமைச்சர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் கருணாநிதி ஆகியோரின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். டிஆர்பி ராஜா அமைச்சராக பதவி ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தமிழ்நாடு அமைச்சரவையில் 5 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிதாக பதவியேற்ற டிஆர்பி ராஜாவுக்கு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் நிதியமைச்சர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டுள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். தொழில்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசுவிடம் நிதித்துறை மற்றும் மனிதவள மேலாண்மை துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறை தொடர்ந்து தங்கம் தென்னரசு வசம் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதனிடம் கூடுதல் பொறுப்பாக தமிழ் வளர்ச்சித்துறை அளிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிர்வாக வசதிக்காகவே அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டில் ஹுண்டாய் நிறுவனம் 20,000 கோடி ரூபாய் முதலீட்டில் எலக்ட்ரிக் கார் ஆலையை அமைக்க உள்ளது. இந்நிலையில் சென்னையில் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் புதிதாக தொழில்துறை அமைச்சராக பதவியேற்ற டிஆர்பி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
Ladies and gentlemen, this is a truly momentous occasion that calls for a much warmer round of applause. May I please encourage you all to put your hands together. Thank you. அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் மின்சார வாகன தயாரிப்பில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக உருவாகி இருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றப்பட்டாலும் தொழில்துறையினருக்கு முழு ஆதரவை அளிப்போம் என்று முதலமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். மேலும் இன்றைய தினம் மாண்புமிகு தொழில்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தம்பி TRB ராஜா அவர்களும் மிகவும் முனைப்போடு செயல்பட்டு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலையில் உங்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புவது, நிர்வாக காரணங்களுக்காக மாண்புமிகு அமைச்சருடைய இலாக்காக்கள் மாறினாலும் தமிழ்நாடு அரசு தொழில்துறையினருக்கு அளித்து வரக்கூடிய ஆதரவும் தொழில்துறை வளர்ச்சிக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளும் என்றும் தொடரும் என்று இந்த தருணத்தில் நான் கூற விரும்புகிறேன். ஊழல் நடந்திருப்பதால் தான் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் நிகழ்ந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தமிழக அமைச்சரவை மாற்றம் குறித்து அரசியல் கட்சியினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்ப்போம். ஒரே ஒரு ஆடியோ, அந்த ஒரு ஆடியோவிலேயே அரசாங்கம் ஆடி போயிட்டு, ஒரு விக்கெட் போயிட்டு, அப்படியே அமைச்சரவை ஆடி போயிருக்குது. எல்லா துறைகளும் ஊழல், ஊழல்லா துறையே கிடையாது. அதற்கு சார்ந்துதான் முன்னாள் நிதியமைச்சர் இன்றைக்கு தகவல் தொழில்துறை அமைச்சரா இன்னைக்கு மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய ஆடியோ வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்தால் இன்னும் அதிகமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும். எனவே 2 ஆண்டு காலத்தில் இவர்கள் செய்த சாதனை 30,000 கோடி கொள்ளையடிச்சு தான். பால்வளத்துறை அமைச்சருக்கு பால் ஊற்றிட்டாங்க, கல் எடுத்து அடிக்க போடுவார், அவர் பால் ஊற்றிட்டாங்க. இப்போது ஒரு தமாஷ் தர்பார் தான் அது. இந்த தமாஷ் தர்பாரில் இன்னும் 6-7 பேர் இருக்காங்களே தமாஷ் பண்ணுறவங்களாம் நிறைய பேர். பிடிஆர் நிதியமைச்சரை போட்டால் தமிழ்நாட்டில் தேனும் பாலும் ஆறு ஓடும். பிடிஆர் அந்தளவுக்கு அறிவு சிறந்தவர், ஆற்றல் சிறந்தவர்னு எல்லாம் யார் சொன்னது? நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ பிடிஆருக்கு அறிவு போச்சா? பட்டியலினத்தை சார்ந்தவர் ஒருவருக்கு துணை முதல்வர் பதவியோ அல்லது அமைச்சரவையினுடைய முக்கிய இலாக்காக்களில் பட்டியலினத்தவர்களை அமைச்சராக நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை. ஆனால் அவர்கள் கட்சியில் இருக்கின்ற ஒரு தலைவருடைய மகனை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கிறார்கள். திராவிட மாடல் என்பது வாரிசு அரசியலை மையப்படுத்திதான் என்பதை இது மீண்டும் நிரூபிக்கிறது. தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லாமே யோசனை செய்து தமிழ்நாட்டுக்கு எது நல்லதோ எது தேவையோ அதை செய்து கொண்டு வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் ஆங்கிலத்தில் விவாதம், ஐடி விங் 2.0 என அரசியல் களத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள TRB ராஜாவின் பின்னணி குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்ப்போம். தமிழ்நாடு அமைச்சரவையில் டெல்டா மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் அமைச்சர்கள் யாரும் இல்லை என்ற விமர்சனத்திற்கு TRB ராஜாவின் நியமனம் முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. 2ஆம் தலைமுறை தலைவர்கள் வரிசையில் இடம்பெற்றுள்ள TRB ராஜாவின் சொந்த ஊர் மன்னார்குடியை அடுத்த தடிக்கோட்டை என்ற போதிலும் படித்து வளர்ந்தது எல்லாம் சென்னையில்தான். MCCயில் பள்ளி படிப்பையும், லயலாவில் இளநிலை கல்லூரி படிப்பையும், கவுன்சிலிங் சைக்காலஜி முதுநிலை படிப்பை சென்னை பல்கலைக்கழகத்திலும் முடித்தவர். கவுன்சிலிங் சைக்காலஜி படிப்பில் டாக்டர் பட்டமும் பெற்றவர். வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வாக்காளர்கள் மனநிலை குறித்து ஆய்வுகள் செய்து முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். 1996ஆம் ஆண்டு முதல் 2006ஆம் ஆண்டு வரை கம்யூனிஸ்டுகளின் கோட்டையாக இருந்த மன்னார்குடியில் 2011ஆம் ஆண்டு தேர்தலிலும் அதிமுக கூட்டணியில் சிவராஜ மாணிக்கத்தை அக்கட்சி களமிறக்கியது.
ஆனால் இளைய தலைமுறை, எளிமையான அணுகுமுறை என பல்வேறு காரணங்களால் வாக்காளர்களை ஈர்த்த டிஆர்பி ராஜா வெற்றியை தன்வசமாக்கினார். தொடர்ந்து வந்த பாசிட்டிவ் விமர்சனங்களால் மீண்டும் 2016 மற்றும் 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு ஹாட்ரிக் வெற்றியை பெற்றார். சட்டமன்றத்தில் புதிதாக நுழைந்த சமயத்தில் திமுக அதிமுகவினரிடையே காரசார விவாதம் நடந்தபோது அதை டிஆர்பி ராஜா தனது செல்போனில் படம் பிடித்தார். இதனால் அவரது செல்போனை பறிமுதல் செய்ய அப்போதைய சபாநாயகர் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். 10 நாள் சஸ்பெண்டும் செய்யப்பட்டார். முதல் வேளாண் பட்ஜெட்டின் போது பச்சை துண்டு அணிந்து சென்றது, மஞ்சப்பை திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அந்த மஞ்சப்பையை முதுகில் மாட்டும் பை போல மாடனாக அணிந்து சென்றது, மின்னும் மண்ணை என்ற பேட்ச் எப்பொழுதும் அணிவது என்பன டிஆர்பி ராஜாவின் ஹைலைட்ஸ்கள். சட்டப்பேரவையில் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ளதால் சபாநாயகர், துணை சபாநாயகர் இல்லாதபோது அவையை வழிநடத்துவோர் பட்டியலிலும் இடம் பிடித்தார் டிஆர்பி ராஜா. தமிழ்நாடு திட்டக்குழு உறுப்பினர், தமிழ்நாடு சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு தலைவர், தமிழ்நாடு பொது கணக்கு குழு உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்து வருகிறார். திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளராக பொறுப்பேற்றது முதல் ஐடி விங் 2.0 என்ற பெயரில் பல்வேறு புதிய முன்னெடுப்புகளை செய்தார். செப்டம்பர் மாதத்தை திராவிட மாதமாக கொண்டாடி ட்விட்டர் ஸ்பேஸில் தினமும் ஒரு தலைவர் உரையாடல் என சமூக வலைதளத்தில் திமுகவின் இருப்பை வலுப்படுத்தினார். 2016 ஆண்டு சட்டப்பேரவை கூட்டம் ஒன்றில் தொழில்துறை சார்ந்த கேள்வியை டிஆர்பி ராஜா எழுப்பிய போது மை டியர் யங் மேன் என்று கூறி பதிலளித்தார். அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா. தொழிற்சாலைகள் தொடர்பாக இருவருக்கும் ஆங்கிலத்தில் விவாதமும் நடைபெற்றது. தற்போது அதே தொழில்துறையின் அமைச்சராக டிஆர்பி ராஜா பதவியேற்றுள்ளது கூடுதல் சிறப்பு. முதன்முறையாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள டிஆர்பி ராஜாவிற்கு அதிக வருமானம் ஈட்டித்தரக்கூடிய தொழில்துறையை ஒதுக்கியுள்ளது மிகவும் சவால்கள் நிறைந்ததென மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய ஒரு தொழில்துறை ஒரு இளம் அமைச்சருக்கு கொடுக்கப்படுறது. முதல் முறை அமைச்சராக இருப்பவருக்கு தொழில்துறை என்பது மிக ஒரு சவாலான ஒன்று. இதை அவர் எப்படி எடுத்து செல்வார் மற்றும் அடுத்த ஆண்டு நடைபெறுகிற முதலீட்டாளர்கள் மாநாட்டை வெற்றிகரமாக செயல்படுத்தி எத்தனை தொழில்களை தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறார் என்பதெல்லாம் ஒரு பரபரப்பாக எதிர்பார்க்கிற ஒன்று. அதை எதிர்க்கட்சிகள் எப்படி விமர்சிக்க போகிறது, இவர் எப்படி அதை அடுத்த கட்டத்தை நகர்த்தி செல்வார் என்ற ஒரு பார்வை மிக மிக முக்கியமான ஒன்று. தமிழக அமைச்சரவையில் செயல்படாத மூத்த அமைச்சர்களை நீக்கிவிட்டு இளைஞர்களுக்கு மேலும் வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் அடுத்த 3 ஆண்டிற்கு சிறப்பான ஆட்சியை கொடுக்க முடியும் என்று மூத்த பத்திரிகையாளர் பிரியன் தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை கம்யூனிட்டிக்கு அண்டர் ரெப்ரசன்டேஷன், எதிர்பார்த்த அளவு அதிகமான இடங்கள் கொடுக்காத இருக்கிறது போன்ற விஷயங்கள் இப்பவே ஒரு இம்பேலன்ஸா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ இந்த வகையில டிஆர்பி ராஜாவுடைய இன்க்ளூஷன் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு அதிகமான எண்ணிக்கையில 13 பேர் கொண்ட எம்எல்ஏக்கள் கொண்ட கம்யூனிட்டிக்கு அதிகமான எண்ணிக்கையில அமைச்சர்கள் இருக்காங்கன்ற ஒரு எண்ணம் இருக்கிறத பாக்குறோம். ஆனால் ஒரு முதல்வருக்கு ஒரு 2 வருட காலம் என்பது இந்த அமைச்சர்களை கணிக்கிறதுக்கு, அவருடைய செயல்பாடுகளை கணிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தில் அவர் நீங்க சொன்ன மாதிரி உதயநிதி அவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். அதே சமயம் பார்த்து டிஆர்பி ராஜாவை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். மாயமானும் மண்குதிரையும் இணைந்திருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரின் சந்திப்பு குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தம் நடத்திய போது தினகரனை துரோகி என்று கூறிவிட்டு தற்போது அவரை சந்தித்து பேசியிருப்பதாக விமர்சித்தார். இதனால் ஓ பன்னீர்செல்வம் மீது வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஓ பன்னீர்செல்வம் திமுகவின் பி அணியாக மாறிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார். அவர்கள் திரு டிடி தினகரனை சந்தித்து பேசியிருக்கின்றார். மாயமானும் மண்குதிரையும் ஒன்று சேர்ந்துள்ளது. 0 + 0 = 0. அப்படித்தான் இன்றைய நிலைமை இருக்கும். அவருடைய இணைப்பு அதோட துரோகி என்று திரு டிடி தினகரன் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை குறிப்பிட்டார். திரு ஓபிஎஸ் அவர்கள் டிடி தினகரனை துரோகி என்று குறிப்பிட்டார். ஆக 2 துரோகிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரு அணி உருவாக்க சொல்லியிருக்கின்றார்கள். தினகரனுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கின்றது. காலியான கூடாரத்தில் ஒட்டகம் புகுந்ததாக ஒட்டகம் புகுந்த நிலை.
கேரளாவில் பணியின் போது பெண் மருத்துவர் கொல்லப்பட்டதை கண்டித்து 2வது நாளாக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் அவர்களுடன் முதலமைச்சர் பினராயி விஜயன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் கொட்டாரக்கரா அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பயிற்சியில் இருந்த வந்தனா நோயாளி ஒருவர் கத்திரிக்கோலால் சரமாரியாக தாக்கியதில் உயிரிழந்தார். வயதான வந்தனாவின் மரணத்திற்கு நீதி கோரி மாநிலம் முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீவிர சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சைகளை தவிர்த்து பிற சேவைகளை புறக்கணித்து இந்த போராட்டத்தை 2வது நாளாக தொடர்ந்து வந்தனர். மருத்துவ மாணவர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பெண் மருத்துவரின் கொலை சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை பதிவு செய்த முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் போராட்டம் நடத்தி வந்த மருத்துவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆலோசனைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய மருத்துவ சங்க மாநில தலைவர் சுல்பி வந்தனாவின் கொலை குறித்து விரிவான விசாரணை, அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற முதலமைச்சர் உறுதியளித்துள்ளதாக கூறினார். சுகாதார பணியாளர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்கவும் மருத்துவமனைகளை சிறப்பு பாதுகாப்பு மண்டலங்களாக வகைப்படுத்தவும் ஒரு அவசர சட்டம் கொண்டுவர கோரியுள்ளதாக அவர் கூறினார். தங்கள் கோரிக்கைகளை அரசு நிராகரித்தால் அவசர சிகிச்சை உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகளையும் புறக்கணித்து போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் தெரிவித்தனர். குடிபோதையில் தகராறில் ஈடுபட்டதால் போலீசாரால் பிடித்து வரப்பட்ட சந்தீப் சிகிச்சைக்காக மருத்துவமனை அழைத்துச் சென்றபோது தன்னை சுற்றியிருந்த மருத்துவர் வந்தனா, காவலர் உள்ளிட்ட அனைவரையும் கத்திரிக்கோலால் தாக்கினார். இதில் வந்தனா உயிரிழந்த நிலையில் ஆசிரியரான சந்தீப்பிற்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மற்றும் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் மத்திய பாஜக அரசிற்கு எதிராக வலுவான கூட்டணியை அமைக்கும் நோக்கில் உத்தவ் தாக்கரே மற்றும் சரத்பவாரை சந்தித்து பேசினர். ஐக்கிய ஜனதா தளம் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன்னதாக பாஜகவிற்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒரே அணியில் ஒன்றிணைக்க தொடர்ந்து பல எதிர்க்கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறார். முன்னதாக ஹேமந்த் சோரன், மமதா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ் ஆகியோரை சந்தித்த நிதிஷ்குமார் கடந்த செவ்வாயன்று ஒடிசா பிரதமர் நவீன் பட்நாயக்கை புவனேஸ்வரில் சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து மும்பை பாண்ட்ராவில் உள்ள சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே இல்லத்திற்கு நிதிஷ்குமாரும் பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவும் சென்றனர். சந்திப்பிற்கு பிறகு கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசிய போது சிவசேனாவில் ஏற்பட்ட பிளவை தொடர்ந்து மகாராஷ்டிரா ஆளுநர் எடுத்த முடிவை சட்டவிரோதமானது என்று தெரிவித்தனர். உத்தவ் தாக்கரே பேசுகையில் சட்டப்படி தவறாக இருந்தாலும் தார்மீக அடிப்படையில் சரி என்பதாலேயே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததாக கூறினார். இதைத் தொடர்ந்து தெற்கு மும்பையில் உள்ள தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவாரின் இல்லத்திற்கு நிதிஷ்குமார், தேஜஸ்வி யாதவ் சென்றார். சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நிதிஷ்குமார் எதிர்க்கட்சி கூட்டணியின் முகமாக சரத்பவார் இருந்தால் மகிழ்ச்சி என தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் எந்த அளவிற்கு ஒன்று சேர்கிறதோ அந்த அளவிற்கு நாட்டின் நலன் சிறப்பாக இருக்கும் என்று கூறினார். கர்நாடக சட்டசபை தேர்தலில் பாஜக தோல்வியடையும் என்றும் சரத்பவார் கூறினார். மோகா புயலின் காரணமாக சென்னை, கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள மோகா புயலின் தாக்கத்தால் நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக கணித்துள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனினும் வெள்ளிக்கிழமை முதல் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. வங்கக்கடல் பகுதிகளில் மணிக்கு 120 முதல் 165 கிலோமீட்டர் வேகம் வரை புயல் காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 14ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தியுள்ளது. இதற்கிடையே மோகா புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் உள்ள 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், தூத்துக்குடி, பாம்பன் மற்றும் எண்ணூர் ஆகிய துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் மற்ற நாடுகளில் தங்கத்தின் விலை என்ன என்பதை இன்றைய நாணயம் பகுதியின் மூலம் தெரிந்து கொள்வோம். இந்தியா
இந்தியாவில் தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்க கடத்தலும் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கிலோ கணக்கில் தங்கம் கடத்தப்படுவதை நம்ம செய்திகளில் பார்க்குறோம். இதை முழுமையாக புரிந்து கொள்ள நம்ம இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் தங்கத்தினுடைய விலை எவ்வளவு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்றத சுலபமாக புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவுக்கு பெரும்பாலும் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து மாதிரியான நாடுகள்ல இருந்து தான் தங்கம் கடத்தப்படுது. அதன்படி சென்னையில் பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ 24 கேரட் தங்கத்தினுடைய விலை 1 கிலோ 62 லட்சம் ரூபாய் இன்றைய தேதியில். ஆனால் துபாயில் 53,79,000 ரூபாய் தான். தாய்லாந்தில் பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ 24 கேரட் தங்கத்தோட விலை 51 லட்சம் ரூபாய் தான். மலேசியாவில் 55 லட்சமும் சிங்கப்பூரில் 57 லட்சத்திற்கும் தான் விற்பனை செய்கிறாங்க. இதுதான் மற்ற நாடுகளிலிருந்து இந்தியாவிற்குள் தங்கம் கடத்தப்படுவதற்கான முக்கிய காரணமாக இருக்குது. பொதுவாக ஒரு பயணி வெளிநாடுகளுக்கு போயிட்டு வரும்பொழுது குறிப்பிட்ட அளவு தங்கத்தை, அதாவது ஆண்கள்னா 20 கிராமும் பெண்கள்னா 40 கிராமும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அரசு அதிகாரிகள் நியமனத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உண்டு என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. டெல்லியில் குடிமைப்பணி அதிகாரிகளை நியமிப்பதில் யாருக்கு அதிகாரம் என்பதில் மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே மோதல் நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து டெல்லி அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் 2019 ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர். நீதிபதிகளில் ஒருவரான அசோக் பூஷன் அதிகாரிகளின் சேவைகள் முற்றிலும் டெல்லி அரசாங்கத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்டவை என்று தீர்ப்பளித்திருந்தார். இரு நீதிபதிகளும் வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கியதை தொடர்ந்து டெல்லி அரசு தொடுத்த வழக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வுக்கு மாற்றப்பட்டது. தலைமை நீதிபதி சந்திரசூட், நீதிபதிகள் MR ஷா, கிருஷ்ணா முராரி, PS நரசிம்மா, ஹீமா கோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த ஜனவரி மாதம் விசாரணையை முடித்து தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. வியாழக்கிழமை அளிக்கப்பட்ட தீர்ப்பில் அரசு அதிகாரிகள் நியமனத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் உண்டு என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். 2019 ஆண்டு நீதிபதி அசோக் பூஷன் வழங்கிய தீர்ப்பில் இருந்து மாறுபடுவதாக அறிவித்த நீதிபதிகள் சில குறிப்பிட்ட அம்சங்களில் மட்டுமே ஆளுநர் தலையிட அதிகாரம் உள்ளதாகவும் கூறினர். மக்களின் விருப்பத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையிலேயே டெல்லி சட்டசபைக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை நீதிபதி சந்திரசூட் கூறினார். மாநிலத்தில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மத்திய அரசு சட்டத்திற்கு உட்பட்டது என்றாலும் மாநிலங்களின் நிர்வாகத்தை மத்திய அரசு கையகப்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் மற்றும் கூட்டாட்சி கொள்கை என்பது அரசியல் சாசனத்தின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு அங்கம் என்றும் ஜனநாயக நாட்டில் மக்கள் தேர்ந்தெடுத்த அரசின் கைகளிலேயே நிர்வாக அதிகாரம் இருக்க வேண்டும் என்றும் தீர்ப்பளிக்கப்பட்டது. அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளின் கையில் கொடுக்கவில்லை என்றால் அது பெரும் சிக்கலை உருவாக்கும் என்று கூறிய தலைமை நீதிபதி, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் அதிகார வரம்பிற்குள் அதிகாரிகள் இல்லை என்றால் அது அரசின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும் என்றும் தெரிவித்தார். இதன் மூலமாக அதிகாரிகள் மீது மாநில அரசுக்கே அதிகாரம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லி துணைநிலை ஆளுநருக்கே அதிகாரம் என்ற மத்திய அரசின் வாதம் நிராகரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சிறந்த கல்லூரி எவை என்பதை மாணவர்கள் அறிந்து கொள்ள பொறியியல் கல்லூரிகளுக்கு தர மதிப்பீடு வழங்கப்பட உள்ளதாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்துள்ளார். தரத்தோடு விளங்கும் கல்வி நிறுவனங்களையே மாணவர்கள் அதிக அளவில் விருப்பப்படும் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகளை அண்ணா பல்கலைக்கழகம் முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், பொறியியல் கலந்தாய்வில் மாணவர்கள் சிறந்த கல்லூரி எவை என்பதை தேர்ந்தெடுக்க கல்லூரிகளின் தர மதிப்பீடு இணையதளத்தில் விரைவில் வழங்கப்படும் என்றார். காலேஜுக்கு உள்ள ரேங்கை போட்டுருவோம், NARF ரேங்க் கேட்டு வாங்கி போட்டுருவோம். அதுக்கு பிறகு அக்ரிடேஷன் இருக்குது, NAC அக்ரிடேஷனில் என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னு போட்டுருவோம். அதுக்கு பிறகு NBA அக்ரிடேஷன் இருக்குதா இல்லையான்னு போட்டுருவோம். இப்போ அதில் இப்போ ரேங்கிங் இருக்குது. இப்போ ABCD கொடுக்குற மாதிரி A++A+A B++B அப்படி இருக்குது. அப்போ இவங்க என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பொறியியல் படிப்பில் ஆர்வம் இருந்தால் மட்டுமே மாணவர்கள் இதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று வேல்ராஜ் அறிவுறுத்தினார். ஆசிரியர் நியமனத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வயது உச்சவரம்பை 57ஆக உயர்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி
சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் சிலர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமனத்திற்கான வயது வரம்பு 57 40 வயதாக குறைக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த 40 வயதை கடந்த பிஎட் பட்டதாரிகள் வயது வரம்பை தளர்த்த கோரி போராட்டங்களில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டில் பொது பிரிவினருக்கு வயது உச்சவரம்பு 45ஆகவும் இதர பிரிவினருக்கு 50ஆகவும் உயர்த்தப்பட்டது. இந்நிலையில் ஆசிரியர் நியமனத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வயது உச்சவரம்பை 57 வயதாக உயர்த்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற நலச்சங்கம் சார்பில் சென்னை அன்பழகன் வளாகத்தில் 3வது நாளாக ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்தின் போது 2 ஆசிரியைகள் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே பாமக மூத்த தலைவர் ஜி.கே. மணி ஆசிரியர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை வயது வரம்பை காரணம் காட்டி அரசு காக்க வைக்க கூடாது என ஜி.கே. மணி வலியுறுத்தினார். சென்னையில் பிரபல லாட்டரி அதிபர் மார்டின் மற்றும் அவரது மகனுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் கடந்த ஆண்டு அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனையில் 270 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இந்நிலையில் சென்னையில் மார்டின், அவரது மகன் மற்றும் மருமகன் ஆதவ் அர்ஜுன் ஆகியோருக்கு சொந்தமான 5 இடங்களில் கேரளாவில் இருந்து வந்த அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே மதுரையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் திண்டுக்கல் வடமலையான் மருத்துவமனையில் 3வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வரி ஏய்ப்பு புகாரை அடுத்து கடந்த 9ஆம் தேதி முதல் மருத்துவமனை மற்றும் மருந்தகத்தில் சோதனை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று ஈரோட்டில் உள்ள சுதா மருத்துவமனையிலும் 3வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு சிறுமியிடம் கருமுட்டை தானமாக பெற்றதாக இந்த மருத்துவமனையில் ஒரு பிரிவு மூடப்பட்டது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி நிர்வாகம் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் அதனை பாமகவினர் தடுத்து நிறுத்தினர். வளையமாதேவி கிராமத்தில் என்எல்சி நிர்வாகம் நிலங்களை கையகப்படுத்திய இடங்களில் பாதை அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. முன்பே கையகப்படுத்தப்பட்ட நிலப்பகுதிகளை கனரக வாகனங்கள் மூலம் சீர்படுத்தும் பணிகள் 2ஆம் நாளாக நடைபெற்று வந்த நிலையில் பாமகவை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அங்கு கூடி சாலை பணிகளை மேற்கொள்ள எதிர்ப்பு தெரிவித்தனர். பேச்சுவார்த்தை நடத்த வந்த அதிகாரிகளை பாமகவினர் முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து சாலை பணிகள் நிறுத்தப்பட்டு அதிகாரிகள் வாகனங்களோடு திரும்பிச் சென்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் திருமண நிகழ்ச்சியின் போது நடனமாடியவர் மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பொதுத்துறை நிறுவனமான பிலா எகு ஆலையில் மேலாளராக பணியாற்றிய திலீப் என்பவர் டல்லி ராஜரா நகரில் தனது உறவினரின் திருமணத்திற்காக சென்றார். விழாவின் போது இசைக்கப்பட்ட பாடல்களுக்கு அவர் உற்சாகமாக நடனமாடினார். மணமக்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து நடனமாடிய திலீப் சிறிது நேரத்தில் களைப்படைந்ததால் மேடையிலேயே அமர்ந்தார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் பின்புறமாக சாய்ந்து விழுந்து உயிரிழந்தார். கடந்த 5ஆம் தேதி நடந்த இந்த நிகழ்ச்சியின் வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. கலகலப்பாக நடனமாடியவர் சிறிது நேரத்தில் மேடையிலேயே மயங்கி விழுந்து மரணமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. +2 பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண் எடுத்து வரலாற்று சாதனை படைத்த திண்டுக்கல் மாணவி நந்தினிக்கு தங்கப்பேனா வழங்கி கவிஞர் வைரமுத்து பாராட்டினார். திண்டுக்கல்லைச் சேர்ந்த தச்சு தொழிலாளி சரவணகுமார், பானுபிரியா தம்பதியின் மகள் நந்தினி +2 தேர்வில் 600 மதிப்பெண் பெற்று தேர்வானார். மாணவிக்கு பாராட்டு குவிந்து வரும் நிலையில் திண்டுக்கல்லில் உள்ள மாணவியின் இல்லத்துக்கு சென்ற கவிஞர் வைரமுத்து மாணவிக்கு தங்கப்பேனா வழங்கினார். செய்தியாளர்களிடம் பேசிய வைரமுத்து, ஏழையின் குடிசையில் கல்வி தீபம் உச்சத்தை நோக்கி எரியும் என்பதற்கு நந்தினி ஒரு உதாரணம் என புகழாரம் சூட்டினார். பள்ளிகள், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பள்ளிகளும் நந்தினியின் அனுபவத்தை மாணவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க பள்ளிகளுக்கு நந்தினியை அழைக்க வேண்டும். கவிஞர் வைரமுத்துவுக்கு நன்றி தெரிவித்த மாணவி கவிதை சொல்லி பாராட்டு பெற்றார். மின்னியது கவிக்குலத்தின் வைரம் என் வீட்டு, அதனால் இருளெல்லாம் அகன்று ஒளிர்கிறதே என் வையம். தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களை ஆசிரியர்கள் ஊக்கப்படுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தினார்.
காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 6500 கன அடி நீர் வரத்துள்ளதால் ஒகேனக்கல் மெயின் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கர்நாடகாவின் காவிரி கரையோரங்களிலும் தமிழக காவிரி கரையோரமான தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி, நாற்றம்பாளையம், பிலிகுண்டுலு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்தது. கடந்த 7ஆம் தேதி வரை 4000 கன அடியாக இருந்து வந்த நீர்வரத்து காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் கடந்த 8ஆம் தேதி 5000 கன அடியாக அதிகரித்தது. இந்நிலையில் கோடை மழை வெளுத்து வாங்கியதால் 6500 கன அடியாக மேலும் அதிகரித்தது. இதனால் ஒகேனக்கலில் உள்ள ஐந்தருவி, சினியருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வரக்கூடிய 19ஆம் தேதி மலர் கண்காட்சி தொடங்கும் நிலையில் மலர் செடிகள் பூத்து குலுங்கி வருகின்றன. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் தொடங்கியுள்ளதால் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கக்கூடிய வகையில் அரசு தாவரவியல் பூங்காவில் 125வது மலர் கண்காட்சி வரக்கூடிய 19ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது. 35,000 பூந்தொட்டிகளில் 325 வகையான 5.5 லட்சம் மலர் செடிகள் வைக்கப்பட்டுள்ளன. ஜெரோனியம், சைக்ளமென், சினரேரியா, ரெனன்குலஸ் உள்ளிட்ட மலர்கள் கண்களுக்கு விருந்து படைக்கின்றன. குறிப்பாக பெரணி இல்லம், கண்ணாடி மாளிகையை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் மலர்கள் பூத்து குலுங்க தயாராக உள்ளன. இதற்கிடையே மலர் தொட்டிகள் அடுக்கக்கூடிய பணியை தொடங்கி வைத்திருக்கூடிய சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் வரக்கூடிய 13ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை ஹெலிகாப்டர் சுற்றுலாவும் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹெலிகாப்டர் இந்த ஊரை எடுத்து சுற்றி காட்டி இறக்குவாங்க. முதல் கட்டமாக அது செஞ்சிருக்கோம். இது சக்ஸஸ் ஆனால் அடுத்தது என்ன பண்ணலாம்னு அடுத்த வருஷம் யோசனை பண்ணி பண்ணலாம். 12ஆம் தேதி வாசன திரவிய கண்காட்சியை தொடர்ந்து 13ஆம் தேதி ரோஜா பூங்காவில் ரோஜா கண்காட்சியும் கவர உள்ளது. மகாராஷ்டிராவில் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கை கூடுதல் நீதிபதிகள் அமர்விற்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசியல் கட்சி விவகாரத்தில் ஆளுநர் தலையிட்டதற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அரசை கவிழ்த்துவிட்டு சிவசேனாவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஏக்நாத் ஷிண்டே பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைத்தார். கட்சி கொறடா உத்தரவை மீறியதாக ஏக்நாத் ஷிண்டே உட்பட 16 எம்எல்ஏக்களை அப்போதைய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே அரசு தகுதி நீக்கம் செய்தது. இதனை எதிர்த்து ஏக்நாத் ஷிண்டே தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இதேபோன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த ஆளுநர் உத்தரவிட்டதை எதிர்த்து உத்தவ் தாக்கரே அணி தரப்பிலும் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குகளில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்குகளை கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அரசியல் கட்சி விவகாரம் மற்றும் உட்கட்சி பூசல்களில் தலையிட ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டம் அதிகாரம் அளிக்கவில்லை என்று கூறிய நீதிபதிகள் உட்கட்சி விவகாரங்களை தீர்த்து வைப்பதற்கு நம்பிக்கை வாக்கெடுப்பை பயன்படுத்தியிருக்க கூடாது என்றும் கண்டனம் தெரிவித்தனர். நம்பிக்கை வாக்கெடுப்பிற்கு முன்னதாகவே முதலமைச்சர் பதவியை உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்துவிட்டதால் அவரது தலைமையிலான அரசை மீண்டும் அமைக்கும்படி உத்தரவிட முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இருப்பினும் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான ஆளுநரின் முடிவு தவறானது என்றும் சிவசேனா கட்சி கொறடாவாக ஏக்நாத் ஷிண்டே ஆதரவாளர் பாரத் கோகவாலேவை நியமித்த சபாநாயகரின் முடிவு சட்டவிரோதமானது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். உத்தவ் தாக்கரே ராஜினாமா செய்ததால் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான கூட்டணியை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்தது சரிதான் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதிபதிகளின் கருத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிர முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஏக்நாத் ஷிண்டே ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு வெற்றி பெற்றிருப்பதாகவும் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மற்றொரு புறம் ஏக்நாத் ஷிண்டே தரப்பினர் தீர்ப்பை வரவேற்று கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவர் மீது பாலியல் புகார் கூறிய சிறுமி நீதிபதி முன்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். பாஜக எம்பியும் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தலைவருமான பிரிஜ் பூஷன் சிறுமி உட்பட மல்யுத்த வீராங்கனைகள் 7 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்துவதாக குற்றம் சாட்டி டெல்லி ஜந்தர் மந்தரில் பஜ்ரங் புன்யா, சாக்ஷி மாலிக், வினேஷ் போகத் உள்ளிட்ட மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 19வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
பிரிஜ்பூஷன் மீது டெல்லி காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவரை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என மல்யுத்த வீரர்கள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் பிரிஜ்பூஷன் மீது குற்றம் சாட்டிய சிறுமி மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற நீதிபதி முன்பு வாக்குமூலம் அளித்தார். கோவையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த கனமழையின் காரணமாக தடாகம் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வெங்கடாபுரம் முதல் கேஎன்ஜி புதூர் வரை கடந்த 6 மாதங்களாக குடிநீர் குழாய் அமைக்கும் பணி உள்ளிட்டவற்றிற்காக சாலைகள் தோண்டப்பட்டு மூடாமல் உள்ளன. இந்த நிலையில் கனமழையின் காரணமாக சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதில் சாலை எது பள்ளம் எது என தெரியாமல் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மழைநீருடன் சாக்கடை நீரும் கலந்தோடியதால் கடும் துர்நாற்றத்துடன் தொற்று நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதேபோல பீளமேடு, ராமநாதபுரம், சிங்காநல்லூர் உட்பட நகரின் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை உடனடியாக விடுதலை செய்ய அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது ஊழல் உள்ளிட்ட சுமார் 120 வழக்குகள் பல்வேறு நீதிமன்றங்களில் தொடரப்பட்டன. இதில் 2 வழக்குகளில் பிணைய நீட்டிக்க கோரி இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் இம்ரான்கான் ஆஜரான போது ராணுவத்தினர் அவரை அதிரடியாக கைது செய்தனர். இதனை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் வன்முறை வெடித்தது. பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் இம்ரான்கான் தரப்பில் அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் NAB எனப்படும் தேசிய பொறுப்புடைமை அமைப்பு நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டியது. நாட்டில் உள்ள அனைவருக்கும் நீதிமன்றத்தை அணுகும் உரிமை உள்ளதாக கூறிய உச்சநீதிமன்றம் முன் அனுமதியின்றி இம்ரான்கானை கைது செய்தது சட்டவிரோதம் என்று கூறியது. இந்நிலையில் இம்ரான்கானை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரசுக்கு கெடு விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து இம்ரான்கான் உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவரை கைது செய்தது சட்டவிரோதம் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்திய உச்சநீதிமன்றம் உடனடியாக விடுவிக்க உத்தரவிட்டது. இம்ரான்கான் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தில் வெள்ளிக்கிழமை ஆஜராகுமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தனது ஆதரவாளர்கள் ஏற்படுத்திய கலவரத்திற்கு இம்ரான்கான் மன்னிப்பு கோரியுள்ளார்.